ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி வந்து இதெல்லாம் வந்து பார்த்தாச்சு. 2 டாபிக் வந்து 5th யூனிட்டில் பார்த்தாச்சு. நம்ம அந்த சோர்ஸ் அண்ட் டைப்ஸு, மைக்ரோபயாலஜி எப்படி வந்து எதனால் எந்த ஒரு சோர்ஸ்னால கண்டாமினேஷன் ஆகுது, சரி கண்டாமினேட் ஆகிட்ட மைக்ரோ மைக்ரோபயாலஜி மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற அந்த 2 டாபிக் வந்து போடல நம்ம மைக்ரோபயாலஜி ஸ்பாயிலேஜில். அது இப்போ வந்து போட்டுடலாம். கொஞ்ச நாள் எக்ஸாம் எனக்கும் இருந்ததா, அதனால தான் போடல, வீடியோ போட முடியல என்னால். சரி கடை அது பார்த்துலாம் வாங்க 2 டாப்பிக்குமே. முதல்ல வந்து நம்ம ஒரு ஆன்சர் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டாபிக் பற்றி நம்ம மீனிங் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து இப்போ ஏன் அது மாதிரி சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ சிலபஸ்லேயே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இங்கே 4th யூனிட்லேயே பாருங்கள், சோர்ஸ் ஆஃப் கண்டாமினேஷன். ஓகேவா, இதுவும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதுவும் மைக்ரோபயாலஜி கண்டாமினேஷன் பற்றி தான் சொல்லுவாங்க, இதுலேயும் மைக்ரோபயாலஜி கண்டாமினேஷன் பற்றி தான் சொல்லுவாங்க. ஓகேவா, அதனால் நீங்கள் கொஷினை நல்லா புரிஞ்சு வச்சிங்கன்னா தான். இன் அசெப்டிக் ஏரியானா நீங்கள் அது வேறு மாதிரி, ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அசெப்டிக் ஏரியானா அந்த ரூம் உள்ள எப்படி மைக்ரோ ஆர்கானிசம் வருது அதை பற்றி எழுதணும். ஓகேவா, இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் கேர்ஃபுல்லாக படிக்கணும். கொஷின் இந்த மீனிங் கரெக்டாக படிச்சுங்க. ஓகேவா, மைக்ரோ ஆர்கானிசம் வந்து கண்டாமினேட் ஆகிறதுக்கு மெயினான சோர்ஸ் டைப்ஸ்ன்னு தான் பார்க்கணும். ஓகேவா, கடன்னு பார்த்துலாம். முதல்ல வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்டில் தான் கண்டாமினேட் ஆகும். அதுவும் மோஸ்ட்டாக அதுனா என்விரான்மெண்ட்லேருந்து தான். இப்போ மருந்து தயாரிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, நேச்சுரலாக தான் இதுதான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அது மாதிரி வர டைமில் தான் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து கண்டாமினேஷன் ஆகும். அது ஃபார்முலேஷன் பண்ணுறப்போ அது மாதிரி இது பண்ணுறப்பெல்லாம் கண்டாமினேட் ஆகும். அதில் வந்து மெயினான இது என்னென்னா அட்மாஸ்பியர். நம்ம இப்போ வந்து ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்து ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் அட்மாஸ்பியரில் வைக்கிறோன்னா வச்சுங்களேன், ஒரு மருந்தே தயாரித்து ஓப்பன் அட்மாஸ்பியரில் எப்படி வச்சுட்ருக்கோன்னா, ஏன்னா மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நிறைய இருக்கும். அட்மாஸ்பியரில் தான் அதிகமாக இருக்கும். அது வந்து எப்படி இருக்குன்னா, டஸ்ட்டில் இருக்கலாம், இல்லை மாய்ஸ்டரு, கிளாட்டிங்கு, அந்த மாதிரி. ஓகேவா, ஸ்னீசிங்கு, தும்பலாம், இரும்பலாம், அது மாதிரி எப்படி இருந்தாலும் அட்மாஸ்பியரில் தான் மைக்ரோ ஆர்கானிசம்லாம் வந்து நிறைய இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறோன்னா, microbial content of the air may be increased during handling of contamination, dispensing, blending. இந்த மாதிரி டிஸ்பென்சிங்னா நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மருந்து தயாரிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, பிளெண்டிங், மிக்சிங், கலக்கிறது, அது மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்போ ஃபார்முலேஷன் பண்ணுறப்பெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சா பண்ணிட்டுருப்போம். அது மைக்ரோ ஆர்கானிசம் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஓப்பன் அட்மாஸ்பியரில் வச்சு தானே பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதில். ஓகேவா, அதுதான் வந்து அட்மாஸ்பியரில் வந்து சொல்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இது வந்து அட்மாஸ்பியரில் வந்து அஃபெக்ட் ஆகும்னா, கேட்டபைலோகாக்கஸ், அப்புறம் பெசிலியஸ் ஸ்பீசிஸ், அப்புறம் பெனிசிலியன் ஸ்பீசிஸ், அந்த மாதிரி இது மாதிரி தான் இருக்கிறது தான் வந்து மோஸ்ட்டாக வாட்டர் அட்மாஸ்பியரில் வரும். ஓகேவா, அதுக்கடுத்தது வாட்டரில் என்ன, வாட்டர் மூலயமா கூட இப்போ நம்ம ஒரு மருந்து கலக்கிறோம், ஃபார்முலேஷன் இது மிக்சிங் பண்ணுறோன்னாவே கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி தான் பண்ணுவோம் இல்லையா. அது மாதிரி வாட்டரில் வந்து எக்கச்சக்கமான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா, மெயினாக வந்து வாட்டரில் வந்து இது இங்கே பார்த்தோம் இல்லையா, ஸ்டெப்டைலோகாக்கஸ், இது மோஸ்ட்டாக எல்லாத்துலேயுமே இருக்கும். அதனால நீங்கள் இந்த பெசிலியஸ் ஸ்பீசிஸ் ஸ்பெக்டா வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். ஆனால் நீங்கள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஞாபகம் வரலைன்னா கூட எக்ஸாம்பிள் போட்டு இந்த கண்ணை முடின்னு எல்லாத்துக்கும் எழுதி விட்டுருங்க இது ரெண்டுத்தையும். ஓகேவா, வாட்டரில் வந்து எல்லாத்துலேயுமே வாட்டர் தான் மோஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி தான் வாட்டர் வந்து நான் சொன்னதே எழுதுங்க. நம்ம ஒரு மிக்சிங் பண்ணுற பாத்திரம் மாதிரி இருக்கும் இல்லையா, அது கழுவுறதுக்கோ இல்லை ஃபார்முலேஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வாட்டர் தான் மெயின் சோர்ஸாக யூஸ் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே வாட்டர் தான் மெயின். அது மாதிரி யூஸ் பண்ணுறப்போ அதில் வந்து அது வழியாக வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடணும். ஓகேவா, அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் வந்து ரொம்ப 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 இங்கே இருக்கிற சோர்ஸ்லேயே அதிகமான மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கிறது ஒன்று எதுனா ரா மெட்டீரியல் தான். செகண்டு அட்மாஸ்பியர், வாட்டர், அந்த மாதிரி வரும். ரா மெட்டீரியல் அவ்வளோ அதிகமாக மைக்ரோ ஆர்கானிசம், ஏன்னா அது வந்து மண்ணிலேருந்து எடுப்பாங்க, சில மண்ணுக்கு அடியிலேருந்து எடுப்பாங்க, வேறு இப்போ ஒரு மருந்து தயாரிக்கனா வேர்லேருந்து எடுப்பாங்க, அப்படின்லாம் இலைங்களை பறிச்சுட்டு வருவாங்க. அதுலலாம் அப்படியே ஓப்பன் அட்மாஸ்பியர், வாட்டர் எல்லாத்துமே இருக்கிற வாட்சி எக்கச்சக்கமான அது இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, பர்டிகுலர்லி ஆஃப் நேச்சுரல் ஆரிஜின், நேச்சுரல்லி அது வளர்றவாச்சு பொட்டென்ஷியலி ரிச் சோர்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் நிறைய இருக்கும், ரிச் சோர்ஸாக இருக்கும் அதில்.
ஓகேவா. மெயினாக வந்து ப்ராடக்ட் ஃப்ரம் அனிமல் சோர்ஸ் சச் as ஜிலாட்டின் பேங்க். இப்போ அனிமல் கிட்டேருந்து எடுப்பாங்க மருந்து தயாரிக்கிறதுக்கு. ஓகே, ஜிலாட்டின் பேங்க் அதுலலாம் வந்து நேச்சுரல், அதெல்லாம் கூட ரா மெட்டீரியலில் தான் வரும். அதிலெல்லாம் கூட எக்கச்சக்கமான மைக்ரோ ஆர்கனிசம் பேத்தோஜின்ஸ்னால் டிஃப்ரெண்ட் பேத்தோஜன்னா வித்தியாசமான மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்லாம் இருக்கும் அது வழியாக. ஓகேவா, அதுதான் சொல்கிறாங்க இங்கே. புரியுதா. அப்போ இதுக்கும் அந்த எக்ஸாம்பிள் என்னென்ன பாக்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியா அண்ட் ஃபங்கை வந்து இருக்கும். அதுதான் பெசிலியஸ் ஸ்பீசிஸ், சூடோமோனாஸு. இப்போ வந்து சம் பிளான்ஸ் ஆர்ஜின் மெட்டீரியல்ஸ் அகார், ஸ்டார்ச், அக்காஷியா இந்த மாதிரி பிளான்ட்லாம் கிடைக்கிற இடத்துல கூட மைக்ரோ ஆர்கனிசம். இந்த மாதிரி ரா மெட்டீரியல்னாவே நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஓகே, ரா மெட்டீரியல்னாவே வெளியே கிடைக்கிறது ரிச் ப்ரோட்டீன்ஸ், ரிச் சோர்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம் வந்து இருக்கும். ஏன்னா ரா மெட்டீரியல் வச்சு தான் நம்ம ட்ரக் ஃபார்முலேஷன் எல்லாமே பண்ணுறோம். அதுக்காக ரா மெட்டீரியல் வந்து வாஷ் பண்ணால் வாட்டர்லேயும் இருக்கும். அதெல்லாம் நம்ம பக்காவாக பார்த்து தான் நம்ம வந்து ட்ரக்கு வந்து தயாரிப்போம். இல்லைன்னா மைக்ரோ கண்டாமினேஷன் வந்து ஆகிடும். இது 3 சோர்ஸ் ஒன்று பார்த்தாச்சா. மிச்சதெல்லாம் செம்ம ஈஸிக்கிறோங்க. இப்போ வந்து ஆப்ரேட்டர், இப்போ வந்து எல்லாமே வந்துச்சு. ஆப்ரேட்டர் இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தப்போ ஆப்ரேட்டரும் கரெக்டாக இருக்கணும். அப்படி ஆப்ரேட்டர் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டு அவருக்கு சிக்னஸ்ஸு, சப்போஸ் இங்கே இருக்கும் பாருங்க, ஆப்ரேட்டர் வந்து சிக்னஸ்ஸு அப்படி இப்படின்னு எதனா இருக்காரு அப்படின்னா, அவர் தும்பினாலோ காஃபிங் பண்ணாலோ வந்து மைக்ரோ ஆர்கனிசம் வந்து கண்டாமினேஷன் ஆகும். அதே மாதிரி தான் அவருக்கு ட்ரைனிங் லெவல் வந்து லோவாக இருந்து அவர் வந்து சரியாக பண்ணலையானா கூட அந்த டைமில் வந்து ஃபார்முலேஷன் டைமில் வந்து மைக்ரோ ஆர்கனிசம் வந்து கண்டாமினேட் ஆகும். ஓகேவா. அப்புறம் பில்டிங்னா ரூம் தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து பில்டிங்னா வந்து அசெப்டிக் ஏரியாவை ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இப்போ ரூம் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணல, அதான் நானே இப்போ எழுதிட்டு இருக்கேன் அசெப்டிக் ஏரியா. நம்ம ஒரு ரூம் வந்து சரியாக எப்போ நம்ம ஒரு ரூம் உள்ள தான் வந்து மருந்து தயாரிப்போம், ஃபார்முலேஷன் பண்ணோம் இல்லையா, அந்த ரூம் வந்து க்ளீனாக இருக்கணும்ல. அது மாதிரி ரூம் வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்படி சப்போஸ் மெயின்டைன் பண்ணலைன்னா அந்த இடத்துல வந்து மைக்ரோ ஆர்கனிசம் வந்து நிறைய அஃபெக்ட் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அது எப்படி மெயின்டைன் பண்ணலாம்னா, எப்பா ஃபில்டர்னு ஒரு ஃபில்டர் இருக்குது. அந்த ரூம் ஏர்லாம் ஃபில்டர் பண்ணி வெளியே அனுப்போம். அது வச்சா தான் அது வந்து ரூம் வந்து க்ளீன் ஏரில் இருக்கும். அப்படி இல்லையானா ரூமில் வந்து மைக்ரோ ஆர்கனிசம் வந்து கண்டாமினேட் ஆகும். இது ஒன்று. அப்புறம் பேக்கிங் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கே தெரியும், பேக்கிங் பண்ணுறப்போ வந்து ஏர் வந்து அது உள்ளே போகக்கூடாது. ஏர் போகாமல்னா வேக்யூம் கிளீனர் வச்சு ஏர்லாம் எடுப்பாங்க. அப்படி ஒரு வேளை ஏர் உள்ளே போயிட்டா அது வந்து மைக்ரோ ஆர்கனிசம் வளர்கிறதுக்கு ஒரு நல்ல இதுவாக அமைச்சிடும். ஏன்னா மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்க்கு வந்து இப்போ நமக்கு எப்படி ஆக்சிஜன் தேவையோ வளர்கிறதுக்கு, அது மாதிரி மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்க்கும் வந்து ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் இருந்தால் தான் அது வளர்ந்துருமா. அதனால தான் ஆக்சிஜன் எடுக்கிறதுக்காக வேக்யூமெல்லாம் யூஸ் பண்ணுவோம். வேக்யூம் கிளீனர் அந்த பழுப்பு மாதிரி வச்சு பேக்கிங் உள்ளே இருக்க ஆக்சிஜன்லாம் வெளியே எடுத்துருவாங்க இண்டஸ்ட்ரியிலலாம். அதுக்காக யூஸ் ஆகுது. எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அதே தான். நம்ம இப்போது ட்ரக் தயாரிக்க யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா அதுலேயும் மைக்ரோ ஆர்கனிசம் வந்து கண்டாமினேஷன் ஆகும். அதுதான் சொல்கிறாங்க இது. இப்போ ஒரு கொஷின் பார்த்தாச்சா. இப்போ செகண்டில் வந்து சிலபஸில் வந்து நான் 10 கொஷின் சொன்னேன் இல்லையா. அசஸ்மெண்ட் ஆஃப் மைக்ரோபியல் கண்டாமினேஷன். முதல்ல நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆன்சர் படிக்கிறதுக்கு முன்னாடி கொஷினுக்கு மீனிங் பண்ணிச்சுக்கணும். இப்போ அசஸ்மெண்ட் ஆஃப், இந்த கொஷின் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம்? அசஸ்மெண்ட்னா என்னது? இப்போ வந்து மைக்ரோ ஆர்கனிசம் வந்து வந்துச்சு, ஒரு ப்ராடக்ட் மேலேயோ ஒரு பொருள் மேலேயோ வந்துச்சு. இப்போ அது வந்துச்சுன்னு நமக்கு கண்ணாலே பார்த்தா தெரிஞ்சிடுமா? தெரியாது. அது நம்ம என்ன பண்ணோம், ஒரு டெஸ்ட் பண்ணியோ அது மாதிரி ஒரு ஃபிசிக்கல் கெமிக்கல் சேஞ்சஸ் ஐடென்டிஃபை பண்ணியோ தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிக்கிறது பற்றி படிக்கிறது தான் அசஸ்மெண்ட் ஆஃப் மைக்ரோபியல் கண்டாமினேஷன். ஆல்ரெடி வந்துடுச்சு, அதை நம்ம அசஸ்மெண்ட் பண்ணணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இப்போ வந்து ஃபிசிக்கல் ஃபஸ்ட்டு வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அதே வார்த்தையே இந்த இடத்துல எழுதிங்க டெஃபினிஷனாக. இட் இஸ் தி டிட்டர்மினேஷன் ஆஃப் மைக்ரோப்ஸ் ப்ரெசன்ட். இது நான் சொன்னதே தான் இருக்கும். ஒரு ப்ராடக்ட்டில் மைக்ரோப்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கா இல்லையான்னு டிட்டர்மைன் பண்ணுறது தான். அதே அப்படியே எழுதிங்க டெஃபினிஷனாக. அப்புறம் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்ச் வந்து இதை வச்சு நம்ம எப்படி மைக்ரோ ஆர்கனிசம் வந்துச்சா கண்டுபிடிக்கலாம்னா, உங்களுக்கே தெரியும் ஃபிசிக்கல் கெமிக்கல் சேஞ்ச்னா கலரு, ஓடரு, டேஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு ட்ரக்கில் வந்து மாறிட்டு இருந்தால் அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லையா. ஃபார்முலேஷன் இண்டிகேட்ஸ், அது கலர் சேஞ்ச் ஆகிட்ருக்கும், பிஹெச் வேல்யூ சேஞ்ச் ஆகிட்ருக்கும், எல்லாமே சேஞ்ச் ஆகிட்ருக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸ்டெரிலிட்டி டெஸ்ட்டுன்னா confirm those tests which confirm the product free from all microorganism. இந்த டெஸ்ட் எதுக்காக பண்ணுறாங்கன்னா, மைக்ரோ ஆர்கனிசம் வந்துட்டு இருந்தால் கூட நம்ம வந்து ஸ்டெரிலைசேஷன் பண்ணி நம்ம அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா. அதை வச்சு நம்ம வந்து மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா கூட இந்த டெஸ்ட்டை வச்சு நம்ம அப்படி மைக்ரோ ஆர்கனிசம் இருந்தால் கூட நம்ம அதை வந்து கிளியர் பண்ணிட முடியும். ஓகேவா.
இங்கே இருக்கும். With the help of this test we can identify the microbial contamination and spoilage of product. ஒரு ஸ்பாயிலேஜ் ஆயிருக்கா, கண்டாமினேஷன் ஆயிருக்கா, ஒரு ப்ராடக்ட் கெட்டு போயிடுச்சா, மைக்ரோ ஆர்கனிசம் வந்து கெட்டு போயிட்டு இருக்கு, அதை வந்து நம்ம எப்படி ஸ்டெரிலிட்டி டெஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. அடுத்து இன்னொரு டெஸ்ட்னா அசஸ்மெண்ட் ஆஃப் வேல்யூபிள் மைக்ரோ ஆர்கனிசம் இன் நான் ஸ்டெரிலிட்டி ப்ராடக்ட். Non-sterile product are tested a viable microorganism detect pathogens. இந்த நான் ஸ்டெரைல் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இப்போ ஸ்டெரிலைசேஷன் பண்ணாமல் ஒரு ப்ராடக்ட்ஸ்லாம் வரும் இல்லையா, அதில் வந்து மைக்ரோ ஆர்கனிசம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். அது டிடெக்ட் ஆஃப் பேத்தோஜென்ஸ்னு சொல்லலாம். டோட்டல் வயபிள் கவுண்ட், இந்த ரெண்டு மெத்தடையும் வச்சு நம்ம வந்து மைக்ரோ ஆர்கனிசம் வந்துச்சா இல்லையா அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த இதெல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதுக்கு வந்து ஒரு டெஸ்ட் பேர் இருக்குது. அது வந்து மைக்ரோபியல் லிமிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. மைக்ரோபியல் லிமிட் டெஸ்ட்டை வச்சு அங்கே எப்படி ஸ்டெரிலிட்டி டெஸ்ட்டோ அது மாதிரி இதுக்கு வந்து மைக்ரோபியல் லிமிட் டெஸ்ட்டை வச்சு நம்ம வந்து இதை வந்து கண்டுபிடிக்கலாம். அடுத்தது அப்புறம் எஸ்டிமேட் தி பைரோஜன்ஸ்னால் இதுதான். பைரோஜன்ஸ்ன்றது வந்து என்னது, அங்கேயே கொடுத்துருவாங்க. விச் காசஸ் தி ரைஸ் ஆஃப், இதுவும் ஒரு பாக்டீரியா தான். இது பாக்டீரியா வந்து என்ன பண்ணோம்னா நம்ம உடம்போட டெம்பரேச்சரை வந்து அதிகம் பண்ணிடும், ஃபீவர் வர வைக்கும். ஓகேவா. இது பைரோஜன்ஸை வந்து நம்ம எப்படி ரெண்டு மெத்தடாக வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரெண்டு மெத்தடாக வந்து கண்டுபிடிக்கலாம். இதுவும் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான். பிபி பைரோஜன் டெஸ்ட்டு, லால் டெஸ்ட்டு. ஓகேவா. இந்த ரெண்டு டெஸ்ட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இது வந்து ஒரு இன்ஜெக்ஷன் வச்சு ரேபிட்டுக்கு வந்து இதை கொடுத்து அது இருக்கா அப்படின்னு மானிட்டரிங் பண்ணி ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து இதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே மாதிரி லிட்மஸ் அமோபியாலைட்டு லைசேட் டெஸ்ட் அப்படின்ற இதை வச்சு கூட நம்ம வந்து பைரோஜன்ஸை வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு கொஸ்டின் முடிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் வந்து நான் இந்த ரெண்டு வீடியோ ப்ரிசர்வேஷன் ஆஃப் இதுவும் அப்புறம் இந்த எவாலுவேஷன் இதுவும் போடுறேன்.